அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்கலையாம். இதுக்கு திமுக காரங்க விமர்சனம் பண்ண கூட பரவாயில்ல. ஆனால் திமுகவில் பரம்பரை இருக்கான்ல, அவங்க கூட அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அது ஆத்தமில்லன்றதுக்கோ கனிமூலத்தை கொள்ளடிக்கிறதோ அதான வேலை வாங்கலை, அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இந்த பஞ்சத்துக்கு வந்துருப்பான் பாருங்க. பரம்பரை ஊப்பி பிரச்சனை இல்லை, இந்த பஞ்சத்துக்கு ஊப்பியானவன் வானத்துக்கு முமிக்கி குதிக்கிறான். ஐயோயோயோ, நேற்று காலையிலேருந்து ஒப்பாரி வச்சு சட்டையை கிழிச்சிட்டு அளமெடுத்தாங்க செய்யலை. டெபாசிட் போயிடுச்சு. பெரியாரை பேசுனதுனால டெபாசிட் போயிடுச்சான். ஆமாம், ஏற்கனவே பெரியாரை ஏற்று பேசாமல் இருந்ததுனால நாம் தமிழ்ச்சிக்கு டெபாசிட் கிடச்சிது. இப்போ பெரியாரை பேசுனால இழந்துருச்சு. போன முறை 2023 பெரியாரை பேசவே இல்லையே, அப்போ 10,000 ஓட்டு. பெரியாரை பேசிக்கப்புறம் 24,000 ஓட்டு. அப்போ பெரியாரை பேசுனால ஓட்டு கூடியிருக்கு. டெபாசிட் இழந்தது நாம் தமிழ் கட்சி. 8 விழுக்கானது 14 விழுக்காடாக மாறி இருக்கு, அதை ஒன்றும் பேசலை. 12,000 ஓட்டு 24,000 ஓட்டாக மாறி இருக்கு, அதை ஒன்றும் பேசலை. நாம் தமிழ் கட்சி தனித்து ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, கோலி பிரியாணி கொடுக்காம, எல்லா கட்சிகளும் புறக்கணித்தப்போ கூட தேர்தலில் நாம் தமிழ் கட்சி ஜனநாயகம் இப்படி போட்டி போட்டிருக்கு. அதை எந்த ஊடகமும் பேசலை. ஊடகமே பேசாத போது இந்த அல்ற சில்ற யூடியூபர்ஸு, திமுக சொம்படிக்கக்கூடிய 4 யூடியூபர்ஸ் இருக்கான். அவனுக்கு மாதம் திமுக பணம் கொடுத்து பேசுவான். ஆனால் அந்த புளிச்சட்டமாறன்னு ஒருத்தர் இருக்காங்க. இவனுக்கு என்ன கேடு வந்துச்சுன்னு தெரியல. இவன் திடீர்னு பார்த்தா பொதுவிலேருந்து கதறி விழுந்தபோது இவன் வந்துட்டான். இது காலைல 7:35 போட்ட ட்வீட்டை நைட்டு 11:30 மணி வரைக்கும் நிறுத்துற இன்னும் போட்டுட்டு இருக்கான். ஒரு நாளை 25 ட்வீட்டு போட்டிருக்கான். வளைச்சு அடிக்கிறான். அது என்ன அவர் தர்க்கம் பண்ணுறாருன்னா, பெரியார் மண்ணில் நீங்கள் பெரியார மண்ணுன்னு சொன்னீங்கல்ல, உங்களுடைய வெடிகுண்டை விட பெரியாருடைய வெங்காய வெடி இப்படி தெரிஞ்சுதா? நாம் தமிழ் கட்சி பெரியாரை பேசணும் டெபாசிட் எழுந்துட்டீங்களா? டேய், யார் பெரியார்னு உனக்கு தெரியுமா? பெரியாரை பற்றி முன்ன படிச்சிருக்கியா? நீ உசிலம்பட்டிக்காரன் தானே? குற்றப்பரம்பரைன்னு ஒரு சட்டம் போட்டாங்கல்ல, அந்த சட்டத்தில் பெரியாருடைய நிலைப்பாடு என்ன, உங்கள் ஐயா ஈவேராவுடைய நிலைப்பாடு என்னன்னு உனக்கு தெரியுமா? முத்துராமலிங்க தேவரை விட இந்த ஈவேரா பெரிய இங்கேயா? இல்லை முத்துராமலிங்க தேவரோட ஈவேரா பெரிய ஆளா, பெரிய தலைவரா? முத்துராமலிங்க தேவரோட இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக ஈவேரா செஞ்சுட்டாரா? இதை பற்றி இந்த புளிச்சட்ட மாறன் பேசுவாரா? நீ என்ன பெரிய பெரியாரியவாதி, பகுத்தறிவாரி, சுயமரியாதை? உனக்கு கொஞ்சமாவது அறம், நேர்மை, ஒரு ஒழுக்கம் ஏதாவது உண்டா? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட், பெண்ணுங்கிற அமைப்பு கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு படத்துக்கு ரிவ்யூ போடுற நீ, காதலிக்க நேரம் இல்லைன்னு சொல்லி கிருத்திகாவுடைய ஒரு படம் மரண மொக்க. தியேட்டரில் 5 நிமிஷம் கூட அந்த படத்தை பார்க்க முடியாது. ஆகச்சிறந்த குப்பை. அந்த குப்பையை ஒரு சிறந்த முயற்சி, காப்பை ரணசிங்கன்னு ஒரு படம் வருது. இந்த மண்ணுக்கான கருவேல மரங்களை கருவேல மரங்களால் இந்த ராமநாதபுரம் மண் எவ்வளோ நாசமாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு படம். வெளிநாட்டுக்கு போகிறவனுடைய வழியை நேர்மையாக கடத்திய ஒரு படம். வெளிநாட்டில் கப்பலில் வேலை பார்த்த ஒருத்தன் இறந்துருவான். அவனுடைய உடலை கொண்டு வரதுக்கு ஒரு பெண் எவ்வளோ கஷ்டப்படுறா. அப்படி 30-40 பேர் பாடியே வராமல் போய் அந்த குடும்பங்கள் இன்றைக்கும் நிற்குது என்று அதை பற்றின எடுத்த படத்தை அவ்வளவு அவதூறாக பேசிய இந்த புளிச்சட்டை மாறன் இந்த காதலிக்கு நேரம் இல்லைங்கிற ஒரு கேடுகட்ட குப்பையை வாழ்த்தி பேசுகிறான். யாருக்காக சொம்படிக்கிற நீ? ஏன்னா படத்தோட ரிவ்யூ 5 நிமிஷம்னா 4 நிமிஷத்துக்கு அதில் விளம்பரம் போட்டு, ஹேர் டை விளம்பரம் போட்டு, அதனால் என்ன கேடு வருது, என்ன பிரச்சனை வருது அதை பற்றி தெரியாமல் தன்னுடைய பார்வையாளருக்கு தவறான விளம்பரங்களை கொட்டி அதன் மூலியமாக வரக்கூடிய பணத்தை வச்சு வாழ்கிற நீ, கூலிக்கு மாரடிக்கிற நீ, கொள்கைக்காக நிற்கிற நாம் தமிழ் கட்சி பேசலாமா? சரி, நாம் தமிழ் கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணுறேன். நாம் தமிழ் கட்சினால இந்த சமூகத்திற்கும், இந்த மொழிக்கும், இந்த இனத்திற்கும், இந்த பண்பாட்டுக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை சொல்லு. தமிழ்நாட்டுக்கு நாம் தமிழ் கட்சியால் நிகழ்ந்த பேர் ஆபத்தை சொல்லு. ஆத்துமல்ல கொள்ளையடிச்சுக்காரா சீமான்? கனிமூலத்தை கொள்ளையடிச்சுக்காரா சீமான்? இல்லை ஊழல் பண்ணியிருக்காரா? இல்லை லஞ்சம் வாங்கியிருக்காரா? இல்லை நாம் தமிழ் கட்சியில் இந்த ஓட்டை வச்சு காமிட்டி திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் பேரம் பேசி கோடிகளை பணம் வாங்கியிருக்காரா? என்ன பண்ணியிருக்காரு? ஒரு நரேட்டிவ் அவர் செட் பண்ணுறாராம். யாரு? இந்த புளிச்சட்டை மாறன், இந்த வாம்ஃபயர் ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாராம். ரஜினிகாந்தை பார்த்துட்டு வந்ததுனால தான் சீமான் அவர்கள் பெரியாரை விமர்சனம் பண்ணுறாரு. ரஜினிகாந்தே அரசியல் அனாதையாக போயிட்டாரு, அரசியலுக்கு வராமல் போயிட்டாரு. இவரை கூட்டு வச்சு நரேட்டிவ் செட் பண்ணி பெரியாரை விமர்சிக்க வைக்கிறாரு. ரஜினிகாந்தை பார்த்துட்டு வந்ததுனால தான் சீமானுக்கு ஈரோட்டில் டெபாசிட் போயிடுச்சு. ரஜினிகாந்த் சொன்னதை கேட்டால் ஈவேராவை சீமான் விமர்சிக்கிறார். யார்? புளிச்சட்டை மாறன். அடப்பாவி.
2013 நாம் தமிழர் கட்சி ஒரு நிலைப்பாடு இருக்குது. பெரியார் இந்த மண்ணுக்கு போராடினார், ஏற்கிறோம். பெரியார் மட்டுமே போராடினார், எதிர்க்கிறோம். பெரியாரை மறு வாசிப்புக்கு உட்படுத்துங்க. பெரியாருடைய சமூக நீதி, பெண்ணியம், இடஒதுக்கீடு இந்த கொள்கையில கூட நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் அவருடைய மொழிக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி ஒரு நிலைப்பாடு எடுக்குது. எப்போ? 2013. அதுக்கு பிறகுதான் அது வரைக்கும் நாம் தமிழ் கட்சியோடு இந்த தாப்பை தீக்கா, இந்த திராவிட தீவிக்கா, திராவிட விழுதுக்கா, இன்னைக்கு வேற பேரை மாற்றிட்டாங்க அவங்கள சண்டையில். அப்படி கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், மதிமுக, மே 17 இவங்க எல்லாமே நாம் தமிழ் கட்சியோட இணைந்து தான் பல போராட்டம் முன்னெடுப்பாங்க. இல்லை அவங்க நடத்துகிற போராட்டத்தில் நாம் தமிழ் கட்சி கலந்து கொள்ளும். நானே திருச்சியில் இந்த தாப்பே தீக்கா இவங்க நடத்துகிற போராட்டங்களை, ஆர்ப்பாட்டங்களை கலந்துருக்கோம். இனப்படுகொலை சார்பாக, இங்கே மீனவர் பிரச்சனை சார்பாக, அப்படி போராட்டங்களில் நாம் தமிழ் கட்சி கலந்து கொண்டிருக்கு. ஆனால் பெரியார் எதிர்ப்புக்கு பிறகு அவங்க அதுலேருந்து விலகிறாங்க. அன்றிலிருந்து நாம் தமிழ் கட்சி பெரியார் எதிர்ப்பை தொடர்ச்சியாக பேச்சு. 2023 பிப்ரவரி மாதம் நீ பிறந்த இந்த புளிச்சட்டமாறம் பிறந்த உசிலம்பட்டியில் மூக்கியா தேவர் அவருடைய நினைவேந்தல் கூட்டத்தில் அண்ணன் சீமான் ரஜினிகாந்தை பார்த்தது 2024 நவம்பர். 2023 பிப்ரவரியிலேயே தன் மண்ணுக்காக கடைசி வரைக்கும் கல்யாணமே முடிக்காமல் தன்னுடைய சொத்தை எல்லாம் தன்னுடைய இறுதி காலத்துக்கு பிறகு ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு எழுதி கொடுத்த முத்துராமலிங்க தேவர் சாதி தலைவர் சாகும் தருவாயில் 72 வயசில் 28 வயசு மணியம்மையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொத்தை காப்பாற்ற கல்யாணம் பண்ண பெரியார் சமூக நீதி தலைவரா? அவர் ஒரு முதலாளி தான் சொத்தை காப்பாற்றுவான்னு சொல்லி அன்னைக்கே பெரியார் பிம்பத்தை 2023 பிப்ரவரியில் உசிலம்பட்டில் வச்சு உடைச்சார். அதுலேருந்து பெரியார் எதிர்ப்பு. 2024 டிசம்பர் 11ஆம் தேதி பாரதியாருடைய நினைவேந்தல் கூட்டத்தை அண்ணன் சீமானோடு நடத்த திட்டமிட்டிருந்தார். அதுக்கு அன்னைக்கு நடத்த முடியல. அப்புறம் 20ஆம் தேதி தள்ளி போகுது. அந்த கூட்டத்தில் மொத்தமாக இந்த ஈவேராங்கிற பிம்பத்தை உடைச்சார். அதுக்கு எதிர்வினையாக சுபீரபாண்டியன் கூட்டம் போட திருப்பி மொத்தமாக அண்ணன் சீமான் இந்த பிம்பத்தை உடைச்சாதாண்டா தமிழ்நாட்டு அரசியலை கூறுபடுத்த முடியும். 70 வருஷமாக ஒரு ஊதிய பிம்பத்தை வச்சிருக்கிறான்னு சொல்லி பெரியார் தமிழை முட்டாள்கள் பாசன்னு சொன்னார், தமிழை காட்டு முராண்டி மொழின்னு சொன்னார், தமிழனை முட்டாள்னாரு, தமிழ் சனியன்னாரு, உன் தமிழில் என்ன இருக்குன்னு கேட்டார். திருக்குறளையும் திருவள்ளுவரையும் கபிலரையும் கம்பனையும் முட்டாள்னாரு, பாரதிய முட்டாள்னாரு அப்படின்னு சொல்லி உடைச்சார். இஸ்லாமியரை பற்றி என்ன பண்ணி சொல்லியிருக்காரு, கிறிஸ்தவரை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களை எவ்வளோ இழிவுபடுத்திருக்காரு, துலுக்கனுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அவன் வெளிநாட்டுக்கு போக வேண்டியதானே, இப்படி வாய்க்கு வந்த மேடிக்கு பேசியிருக்காங்கிற உண்மையை அண்ணன் சீமான் உடைச்சார். இதில் ஏதாவது ஒன்றில் தர்க்கம் பண்ணுங்க, ஏதாவது உள்ள ஆதாரம் இங்கே பாருங்கள் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு கொண்டு வந்து காட்டுங்க. அதை விட்டுட்டு பெரியாரை பேசினா வீழ்ந்துருவீங்க. பெரியாரை தொட்ட கெட்ட அது எப்படி தான் இருக்குன்னா, பூனை குறுக்க போனால் ஆகாது, வெளியே போகும்போது வெள்ளைச்சலை கட்டிட்டு வெளியே வந்தால் ஆகாது, வெளியே போகும்போது புணத்தை பார்த்தா ஆகாது, வெளியே போகும்போது குறுக்க இப்போ பள்ளி விழுந்தால் ஆகாது, பேசிட்டு இருக்கும்போது பள்ளி எச்சம் போட்டால் இது அப்படின்னு சொல்கிற மாதிரி பெரியாரை தொட்ட கெட்ட இதெல்லாம் மூடநம்பிக்கைனா எலுமிச்சம்பழத்தை கட்டினா வண்டி ஓடும், மிளகாயை கட்டினா வண்டி ஓடும் அப்படின்னு சொல்கிறது மூடநம்பிக்கைனா, பெரியாரை தொட்ட நீ கெட்ட அப்படின்னு சொல்றது மூடநம்பிக்கை தானே. இதெல்லாம் ஒழிக்க ஈவேரா பாடுபட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரை தொட்டா கெட்ட, அது எப்படி ஒருத்தனை தொட்டா ஒருத்தன் கிட முடியும்? அப்போ அது ஒரு மூடநம்பிக்கை தானே. அந்த மூடநம்பிக்கையை தூக்கிட்டு வந்துக்கிட்டு பெரியாரை தொட்டா இப்படி தான், அது வெங்காய வெடி, அது வெடிகுண்டு வெடி, அது புடுங்கின வெடி. என்ன வெங்காய வெடி? ஈரோட்டில் பெரியாரை போட்டு பொழந்தை தான் 24 பேர் ஓட்டு போட்டுருக்கான். இப்போ நாம் தமிழர் கட்சி எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணிருக்கிறது புளிச்சட்டமாரோடைய பதிவுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு 12 மணி நேரத்தில் 20 ட்வீட் போடுறான். இது எங்கேயாவது அரிட்டாப்பட்டிக்கு போட்டிருக்கானா, இல்லை பரந்தூருக்கு போட்டிருக்கானா, இல்லை தமிழ்நாடு முழுக்கக்கூடிய இந்த ஆணவ படுகொலைகளுக்கு, சாதிய படுகொலைகளுக்கு இதே புடிச்சிட்ட மாறேன் வேங்க வயலுக்கு, மேல் பாதிக்கு, சேலம் திருமலைகிரியில் பெரியார் இந்த பிடுங்கி சேலம் திருமலைகிரியில் திமுகவுடைய ஒன்றிய செயலர் மாணிக்கராஜ் ஒரு பொய்யனை திரௌபதிமன் கோயிலில் போகடான்னு சொல்லி திட்டினானே ஆபாசமா. அப்போ நீ எதுவுமே பேசலையே. அண்ணா யூனிவர்சிட்டியில் மா சுப்பிரமணியம் கூட திமுக பொறுப்பாளர் கூட அந்த யானை சேகரத பொறுக்கி நாய் ஒன்றா நின்னானே. அதை பற்றி இதை புடிச்சிட்ட மாற எதுவுமே பேசலையே. பெரிய பெரியாரிஸ்ட் பிடிங்கி தானே நீ. தமிழ்நாடு முழுக்க ஒரு குறிப்பிட்ட திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் 52 சாதிய படுகொலை இருந்துக்க, அதை பற்றி நீ எதுவுமே பேசலையே. இந்த பெரியாரிஸ்ட் பிடுங்கி புளிச்சட்ட மாறேன் தமிழ்நாடு முழுமைக்கும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், பெரிய பெரியாரிஸ்ட், பெண்ணியவாதி, பெண் உரிமை போராளி பேச வேண்டியதானே. நேற்று முந்த நாள் ஒரு நாள் 6 இடங்களில் மணப்பாறையில்,
கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில் ஓடும் ரயிலில் ஒரு கர்ப்பிணி பெண்ணு, தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் பள்ளிக்கூடங்களில் இப்போ பாலியல் துன்புறுத்தல் நடக்குது. அதை எதிர்த்து நீ பேசணும். பெண்ணுரிமை போராளி பெரியாரிஸ்ட் புடுங்கி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. பெரிய பெரிய புரட்சிக்காரரு இவர் வந்து நாம் தமிழ் கட்சி கேள்விக்கிறாரு. சினிமாவில் நீ இருக்கிற, சினிமாவில் நீ ஒரு டேரக்டர்னு சொல்லிக்கிற, நீ ஒரு எடுத்த படம் அப்போ இவன் ஊரில் இருக்க எல்லா படத்தையும் திட்டுறாங்க. ஒரு காட்சியை கூட ஒழுங்காக எடுக்க தெரியாமல் ஆதம்பாவாங்கிற ஒரு ப்ரொடியூசரை நடுத்தரில் நிப்பாட்டினது தான் என்னுடைய மிகப்பெரிய சாதனை. அவர் வந்து வேறு வேறு தொழில்கள் செய்வதனால அவர் மீண்டு வெளியே வந்துட்டார். இல்லைனா அந்த படத்தை வெறும் படம் மட்டும் எடுக்க வந்திருந்தால் அந்த படத்தோடு முடிஞ்சிருக்கும். ஒரு 50 லட்சம் சொல்லி 1.5 கோடி செலவழித்து விட்டு ஒரு குப்பை படத்தை எடுத்து வச்ச இவன் எல்லா படத்தையும் உட்காந்து பேசுறது பெரிய மேதாவி மாதிரி. இவனுக்கு 2 முளைச்சிருக்கும், காது மாதிரி எல்லாமே 2 இருக்கும், முளைச்ச மாதிரி நினச்சிக்கிட்டு பேசி, அப்படிப்பட்ட நீ சினிமாவுக்குரிய எல்லா குறைகளையும் சுட்டி காட்டுற நீ எல்லா படங்களையும் கழுவி ஊற்றி அதன் மூலமாக பார்வையாளர்களை இழுத்து அதன் மூலமாக வந்து வயிறு வளர்க்கக்கூடிய நீ இந்த சினிமாவை வாழ வைக்கணும், சினிமாவில் வந்து நல்ல வில்லன் இருந்தால் தான் அந்த படம் ஓடும் அப்படின்னு அது என்னென்னமோ சொல்லக்கூடிய நீ இந்த சினிமா இன்றைக்கி ஒரு வில்லன்ட்ட மாட்டியிருக்க. சினிமாவில் வந்து படத்தில் ஒரு வில்லன்ட்ட மாட்டிட்டு இருக்க மாதிரி மொத்த சினிமாவும் ஒரு வில்லன்ட்ட மாட்டிட்டு இருக்க, திராவிட வில்லன்ட்ட. அதே கட்சியில் இருந்து கொண்டு இன்றைக்கி இந்த சினிமா 2 டிஸ்ட்ரிபியூட்டர் தான் அதிகபட்சம் மொத்த படங்களையும். அதனால் பல பேர் பிழைக்க முடியல. லட்சக்கணக்கான கலைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த திரையுலகம் இன்னைக்கு 2 பேருடைய பிடியில் மொத்தமாக மாட்டிக்கிச்சு. இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட லாபத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு, பணம் சம்பாதிக்க, வியாபாரம் செய்ய எத்தனையோ தொழில்கள் இருக்குது. சினிமாவை தொழிலாக பார்க்காதீங்க. இங்கே எத்தனையோ கலைஞர்கள் வாழ்கிறான். ஒரு 20 லட்சம் தான் ஒரு படம் எடுத்து விட முடியும், ஒரு 1 கோடி தான் ஒரு படம் எடுத்து விட முடியும், ஒரு 2 கோடி தான் ஒரு படம் எடுத்து விட முடியும் அப்படிங்கிற நிலைமை இல்லை. என்னுடைய எண்ணத்தை செயலாக்குற நிலைமை இன்றைக்கி தமிழ் சினிமா இல்லை. தமிழ் சினிமா ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டை இருக்குதுன்னு சொல்லி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இயக்குனர் போஸ் வெங்கட் சொல்கிறார். அவர்கிட்ட வாங்கி குடிடா ஒரு சொம்பள தண்ணி. இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பார்க்குறீங்க? வாரம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வெளிவருகிற தமிழ் சினிமாவில் 10 படம் வருதுன்னா 8 படம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். ரெட் ஜெயந்த் மூவிஸ், விடாமுயற்சியா, விடுதலையா, சமீபத்தில் வந்து பிரபலமாக இருந்த இல்லை திரையரங்கம் முழுக்க ஓடிய எல்லா படமும் ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். எப்படி மற்ற படங்கள்லாம் காணாமல் போகுது. பால்ட்டு இல்லாத ஒரு நல்ல படம், தரமான படம், இந்த சமூகத்துக்கு தேவையான படம், அந்த படம் சரியாக வந்து போகலை, கொண்டு போய் சேர்க்க முடியல. இதே போஸ்வங்க எடுத்த சாருங்கிற படம் நல்ல படம், சரியாக வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை. அப்படி எத்தனையோ படங்கள் வந்து இந்த இந்த மாசில் 1000 தேட்டர்னா 900 தேட்டரை வாங்கிடுறான். மீதுக்கு 100 தேட்டரில் யார் படம் பார்க்க போகிறா? நல்ல தேட்டரை பூரா எடுத்து வச்சிருது. இதை பற்றி நீ உண்மையிலே சினிமா மேலே உனக்கு பட்டிருந்தா, இந்த சினிமாவை பேசி தான் நீ சோறு சாப்பிட்ற, நீ தின்னுற சோத்துக்கு நீ உண்மையாக இருந்தால் இதை பற்றி பேசணும்ல. என்னைக்காவது பேசியிருக்கியா? நாம் தமிழ் கட்சி இப்போ தான் வளர்ந்துருக்கு. பெரியாரை பேசுனாலும் இவர் நாம் தமிழ் கட்சி விமர்சனம் பண்ணுறான். பெரியாரை பற்றி பேசு, உன் ஒவ்வொரு வீடியோலையும் பேசு. நீ சேனல் வச்சுருக்கல, உன் சேனலில் பெரியார் பேசுனதை, பெரியார் தமிழுக்கு என்ன பண்ணார், சமூக நீதிக்கு என்ன பண்ணார், இடஒதுக்கீட்டுக்கு என்ன பண்ணார், பெண்ணியத்துக்கு என்ன பண்ணார், மொழி சீர்திருத்தத்தில் என்ன பண்ணார், சாதி ஒழிப்பு என்ன பண்ணார் பேசு. எதிர்வாதம் வைப்போம். இல்லை நீ என் கூட வா ஒரு டிபேட் வைப்போம். கீழ்வன்மணி படுகொலையில் பெரியாரோட நிலைப்பாடு என்ன, குற்றப்பரம்பை சட்டத்தில் பெரியாரோட நிலைப்பாடு என்ன, மொழி சீர்திருத்தத்தில் பெரியார் என்னென்ன கோல்மால் பண்ணார், இடஒதுக்கீட்டில் அவருடைய பங்களிப்பு என்ன, சாதி ஒழிப்பில் அவருடைய பங்களிப்பு என்ன, ஆலய நுழைவில் அவருடைய பங்களிப்பு என்ன பேசுவோம். ஆம்பளையா இருந்தா வா, பொம்பளையா இருந்தா வராத. திராவிட கும்பலே ஒரு தற்கொலைகள கூடாரம். இதுக மற்றவனை தற்கொலைன்னு சொல்லுது. தமிழ்நாட்டில் வந்து 4000 நூலகம் இருக்குது, 500 சொச்சம் டாஸ்மாக் இருக்குது அப்படின்னு சொல்லி 6700 டாஸ்மாக் 500 சொச்சம் டாஸ்மாக்குன்னு சொன்ன இந்த தற்குறி, இந்த திடல் தற்குறி, பேர் மட்டும் நம்ம அண்ணியோட பேருங்கிறதுனால அந்த பேருக்கு ஒரு மதிப்பு உண்டு, அதில் அந்த பேரை சொல்ல விரும்பலை. இந்த திடல் தற்குறி இந்த பொண்ணு சொல்லுது, பெரியாருக்கு பேசியதுனால நாம் தமிழ் கட்சிக்கு ஈரோட்டில் கூடிய பார்ப்பனியர்களும் சங்கிகளும் வாக்களிச்சிருக்காங்க, அதனால தான் 24,000 வாக்கு. சரி, 24,150 வாக்கும் சங்கிகள் போட்ட வாக்குன்னா ஈரோடு பெரியாருடைய கோட்டைன்றீங்க, ஈரோடு திராவிடத்தினுடைய தலைநகரம்ன்றீங்க. அப்போ திராவிட தலைநகரில் உங்கள் பெரியார் மண்ணில் 24,000 சங்கிகள் வச்சுருந்தாங்களா, 24,000 சங்கிகள் இருந்தாங்களா? அப்படின்னா பெரியார் என்ன புடுங்கினார்னு ஒரு கேள்வி வருதுல்ல.
பெரியார் மண்ணுன்றீங்க, திராவிட கோட்டைன்றீங்க, திராவிட தலைநகர்ன்றீங்க, பெரியார் கோட்டையில் வேற யாரும் வாழாட்ட முடியாதுன்றீங்க. அப்படி இடத்துல 24,000 சங்கிகள் இருக்காங்கன்னா அப்போ நீங்கள் 70 வருஷமா நீங்கள் செஞ்ச வேலை என்ன? திமுகவுக்கு எதிராக பேசுனா அவன் சங்கி, அரிட்டாப்பட்டியை பற்றி கேட்டால் சங்கி, பரந்தூரை பற்றி கேட்டால் சங்கி, திமுக என்ன சாதியை ஒழிச்சுக்குன்னு கேட்டால் சங்கி, திமுக என்ன சமூக நீதி பண்ணிக்குன்னு கேட்டால் சங்கி, திமுக பொது தொழில் நிற்க ஆசைப்பட்டுச்சுன்னு மற்றவங்களை சொன்னால் அது கேள்வி கேட்டால் சங்கி. இப்போ திமுக எதிராக ஓட்டு போட்டாலும் சங்கி. திமுகவுக்கு எதிராக நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டவன் பூரா சங்கியா? ஆனால் நாம் தமிழ் கட்சி சங்கிகளுடைய காலில் விழுந்து பிஜேபி காலில் விழுந்து 24 ஓட்டை வாங்கிருச்சான். இந்த பக்கம் பார்த்தா 87,200 ஓட்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கில் திமுக பெற்றிருக்கு. 36,000 ஓட்டு அதிமுக பெற்றிருக்கு. இப்போ அதிமுக ஓட்டு பூரா திமுகவுக்கு போயிருச்சான். ஏண்டா வெக்கம் கட்டுவீங்களா? அதிமுக எங்களுக்கு எதிர்கட்சி, பாதம் தாங்கி பழனிசாமி, ஒன்று அக்யூஸ்ட் கட்சி அப்படிலாம் சொல்லிட்டு அந்த பாதம் தாங்கி பழனிசாமியோட பாதத்தை தாங்கி 36,000 ஓட்டை அதிமுக பிச்சை எடுத்து நீங்க செஞ்சுக்கீங்களா? வெக்கமில்ல உங்களுக்கு? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் எடுபடி பழனிசாமின்னு சொல்லிட்டு அந்த எடுபடி பழனிசாமி கட்சிக்காரருடைய முன்னாள் அமைச்சருக்கு எடுபடி வேலை பார்த்து அதிமுகவோட வட்டச்செல்ல ஒவ்வொருத்தருக்கும் 50,000 பணம் கொடுத்து அதிமுக காரங்க கையில விழுந்து விரலை பிடிச்சி உருவி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கீங்க. இது ஒரு வெற்றி, இதுக்கு ஒரு கப்பு, இதுக்கு ஒரு சான்றிதழ். நேற்று வெற்றி பெற்ற உடனே கருணாநிதி வாழ்க, அண்ணா வாழ்க, பெரியார் வாழ்க, கள்ள நோட்டு வாழ்க, காந்தி நோட்டு வாழ்க, கள்ள நோட்டு வாழ்க, காந்தி நோட்டு வாழ்க, அதைத்தானே சொல்லிடணும். ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து, ஓட்டுக்கு கள்ள ஓட்டு போட்டு, கள்ள ஓட்டு போடுறதுக்கு பணத்தை கொடுத்து, நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி காலில் விழாத குறையாக அதிமுகவோட ஓட்டை பறித்து வச்சுக்கிட்டு அதிமுகவோட ஓட்டு வெக்கமா இல்லை? உங்களுக்கு அவமானம் இல்லை? உங்களுக்கு இழிவா இல்லை? இதை பெருமையோடு சொல்கிறாரு திமுகவோட மாணவனி தலைவர் ராஜீவ்காந்தி. பிஜேபி ஓட்டு பூரா நாம் தமிழுக்கு போயிடுச்சு, அதிமுக ஓட்டு திமுக வந்துருச்சு. அதிமுக ஓட்டு திமுக வந்துருச்சு. எப்படி எதுக்கு அதிமுககாரன் திமுக ஓட்டு போடணும்? கொடநாடு கொடை வழக்கில் கண்டுபிடிச்சு கொடுத்ததுனாலயா? இல்லை ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு நீதி வாங்கி தந்ததுனாலயா? இல்லை எதுக்காக ஓட்டு போடணும்? அதிமுககாரன் ஏன்டா திமுக ஓட்டு போடுறான்? அப்போ அதிமுக ஓட்டு திமுக விழுந்துக்கிறது மாணவனி தலைவர் ராஜீவ்காந்தி ஒத்துக்கிறாருன்னா அதிமுக காலில் விழுந்து தான் திமுக ஜெயிச்சிருக்கு. அப்போ திமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடுச்சு. திமுக ஒரு புரிதல் இருக்குது, ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதனால தான் கொடநாடு கொலை வழக்கூடிய உண்மைத்தன்மையை நீங்கள் வெளியே கொண்டு வரல அப்படின்னு எடுத்துக்கலாமா? நாம் தமிழ் கட்சி ஓட்டு வாங்கின கணக்கெல்லாம் இருக்கட்டும், நீ ஒரு கணக்கு சொன்னியப்பா கோபாலபுரத்தில் 3000 கணக்கு. அந்த கணக்குக்கு உன்னைய கும்மாங்குத்தா குத்துனாங்களாமே மூத்த அமைச்சர்கள்லாம். நீ சொன்ன கணக்கை நம்பி வேலை வெட்டி விட்டு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வந்து உட்கார்ந்துருப்பாங்களா? என்ன திமுகவை ஏமாற்ற பார்க்குறியா அப்படின்னு டபுள் டோஸ் உனக்கு விழுந்துச்சாமே. அதனால தான் டெல்லியில் நடந்த அந்த இந்தி எதிர்ப்பு மாணவரணி பேரணியில் ஒன்றையை கலந்துக்க வேணாம்னு சொல்லிட்டாங்களாமே. 2 பக்கமும், இந்த பக்கம் ஸ்டாலின், இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் போக நடுவில் நீ போன படத்தை சாட்டில் எடிட் பண்ணி போட்டதை பார்த்து திமுக தலைமை குடும்பம் என்ன இன்னைக்கு வந்த போய்கிட்டு இருக்கான், நீங்கள் 2 பேரும் போயிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துட்டு இருக்கு கட்சியில் அப்படின்னு கூப்பிட்டு இனிமேல் அவன் அந்த பக்கமே வரக்கூடாது, அவன் நம்ம ஏரியா பார்க்க கூடாது, பேரணினா கடைசி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாமே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நான் அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டேன். நீ யார்கிட்டயே சொன்னியாமே, எதையோ போட்டுக்கிட்டு யார்கிட்டயே சொன்னியாமே. உதயநிதி ஸ்டாலினா நானான்னு இந்த கட்சியில் டிபேட் வச்சா அறிவுலையும் ஆற்றலையும் பேச்சிலையும் எழுத்துலையும் என்னைய உதயநிதி ஸ்டாலின் அடிச்சுக்க முடியாது. உதயநிதி ஸ்டாலினுக்கு சொம்படிக்கிற மாதிரி கொஞ்ச நாளுக்கு காலம் நடத்தினோம்னா உதயநிதி காலத்துக்கு பிறகு இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய எல்லா தகுதியிலும் எனக்கு தான் இருக்குது. இந்த ஃபோட்டோவில் என் மேலே விமர்சனம் வந்திருக்கலாம், ஆனால் இதை ஒரு நாள் நான் நடத்தி காட்டுவேன். அன்றைக்கி ஸ்டாலின் இருக்க மாட்டார், எனக்கு பின்னாடி உதயநிதி வருவார். எப்படி அன்பில் தர்மலிங்கம் இருந்தாரோ, எப்படி அதை ஓவர்டேக் பண்ணி கருணாநிதி வந்தாரோ, எப்படி நெடுஞ்செழியனை ஓவர்டேக் பண்ணி கருணாநிதி வந்தாரோ, அப்படி உதயநிதியை ஓவர்டேக் பண்ணி ஒரு நாள் அந்த கட்சிக்கு வருவேன்னு சொல்லி நீ சொன்ன விஷயத்தை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அப்படி வர்றதுனால எனக்கு கூட மகிழ்ச்சி தான். சரி, ஒரு தமிழன் ஒரு திராவிட கட்சியில் போய் உதயநிதி ஸ்டாலினை ஓவர்டேக் பண்ணி வர்றதுல மகிழ்ச்சி தான். ஆனால் அந்த தகுதி உனக்கு இல்லை. என்னன்னா அந்த உண்மைத்தன்மை ஒன்றை இல்லை, அந்த நேர்மை ஒன்றை இல்லை. ஆனால் நீ அந்த இடத்துக்கு வரதுக்கான தகுதி ஒன்று இருக்குது. உனக்கு தனிப்பட்ட முறையில் தகுதி கிடையாது. ஆனால் ஓவர்டேக் பண்ணி சூழ்ச்சி,
இந்த துரோகம், இந்த வன்மம், இந்த குரோதம், காழ்ப்புணர்ச்சி இது எல்லாமே ஒன்று இருப்பதனால அந்த இடத்துக்கு நீ பொருத்தமான ஆள். ஏன்னா திமுக தலைமை தாங்குவதற்கு அது மாதிரியான தகுதி தான் தேவைப்படுது. அந்த தகுதி ஒன்று இருப்பதனால நீ கூடிய விரைவில் உதயநிதி ஸ்டாலினை ஓவர்டேக் பண்ணுவ. அந்த குடும்பத்துக்காரங்களே உனக்கு எண்டு வைப்பாங்க. பெரியாரை எதிர்த்து பேசியதால் சீமானுக்கு தக்க பாடம் கிடைத்திருக்கிறது. இனியாவது அவர் பெரியாரை எதிர்த்து பேசுவதை நிறுத்திக் கொள்வார் என்று நினைக்கிறேன் அப்படின்னு பல பேர். இந்த புலிச்சட்டை மாறன், இந்த மதிவதனி, இந்த ராஜீவ்காந்தி, இந்த ஹைனாக்களும் மொத்த கூட்டிட்டாங்க சமூகத்தில். மொத்தமாக ஓஹோன்னு ஜோம்பி கூட்டம் மாதிரி மொத்தமாக கூட்டிட்டாங்க. மொத்தமாக கூட்டிட்டு கொதற நிலைமையில் நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்க்கும்போது இன்னும் அவர் பெரியாரை விமர்சிக்க ஆரம்பிக்கவே இல்லைன்றார். அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டா, டேய் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இது வெறும் டீசர் தான், டீசர் கூட இல்லை. இந்த டீசருக்கு முன்னாடி ஒன்று போடுவாங்கல்ல டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்னு, அது மாதிரி தான் இப்போ பெரியாரை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இனிதான் டீசரு, அதுக்கப்புறம் தான் ட்ரெய்லரு, அதுக்கப்புறம் தான் ப்ரொமோ, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறது படத்துடைய லான்ச் இருக்குது. இனிதாண்டா பெரியார் இந்த ஈவேராங்கிற பிம்பத்தை நொறுக்கிற களமே ஆரம்பிக்க போகுது. இதுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவேன்னு சொல்லி அவர் உட்காந்துருக்காரு. தேர்தல் முடியட்டும், நாங்கள் பார்த்துக்குறோம். நீ ஏரியாவுக்கு தானே வந்த, இந்த தைரியத்துறை என் தெருப்பக்கம் வந்துடாத, அங்கே நான் டைம் கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமாக இருப்பேன் அப்படின்னு வடிவேல் சொல்கிற மாதிரி தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்குறோம். 8ஆம் தேதிக்கு பார்த்துருந்தாங்க. 8ஆம் தேதியும் முடிஞ்சிச்சு, தேர்தலும் முடிஞ்சிச்சு, ரிசல்ட்டும் முடிஞ்சிச்சு. அவர் பிப்ரவரி 16 பழனி பாபா கூட்டத்தில் வச்சு புழக்க போகிறாரு. ஆன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி